மது பழக்கம் அவனை விடலை. ரிலேஷன் சைடில் பேசுகிறப்ப தான் அவங்க சொந்தத்தில் ஒருத்தர் அட்வொகேட்டாக இருக்கார் ஹைகோர்ட்டில். அவர் சொன்னது வந்து ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் என்னென்னா, கல்லீரல் மாற்றுக்கே எல்லாம் நான் தயார் பண்ணி எல்லாமே ஒப்புதல் வாங்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அவன் கேட்காம அவனுடைய மது பழக்கம் அவனை விடலை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் காண்டாக்டே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொன்னார். முன்னாடி என்ன நடந்ததோ இப்போ இறந்துருக்காரு. நீங்கள் யாராவது வந்து ஒரு கையெழுத்து போடுறீங்கன்னா தான் அடுத்த அவருடைய ஏன்னா இறந்தது ஆஸ்பத்திரியில் கிடையாது, இறந்தது வீட்டில். அதுவும் நள்ளிரவில் இறந்துருப்பாராட்டிருக்கு. காலையில் அட்டெண்டர் யாரோ போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் ஏதாவது நாளைக்கு தவறான இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள வர சொன்னால் எங்கே யாருமே வரல. அப்புறம் கடைசியாக நம்ம மீடியாக்கள் பத்திரிகைகள் மூலமாக தயவு செஞ்சு யாராவது ஒருத்தருவாங்க அப்படின்னு சொன்னதில் அவங்க இவர் வேற. ரெண்டாவது அம்மா வந்து மலையாளி, அப்பா அபிநயோடைய அப்பா வந்து பெங்களூராக இருக்கார். அதனால எந்த சொந்தக்காரன் நம்ம எதுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இது. ரெண்டாவது ஒரு இவரும் யாருக்கிட்டையும் அதிகமாக நெருங்கி பழகலை போல இருக்கு. ஏன்னா இவருக்கு யாரும் அந்த காலகட்டங்களில் உதவி செய்யாமல் இருந்ததோ இல்லை தாய் தந்தையே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தியோ உடன் பிறந்தவர்களும் யாரும் இல்லை. ஸோ அதனால் யார் தொடர்பு கொள்றதுமே பெரிய சேலஞ்சாக இருந்தது. எப்படியோ ஒருத்தரை வர வச்சு அவங்க ஒரு குடும்பம் வந்தாங்க அந்த சைட்லேருந்து, அப்பாவோட சைட்லேருந்து. அப்புறம் அம்மாவோட சைட்லேருந்தும் அவங்க பிரதரை யாரோ ஒரு பசங்க வந்தாங்க. அப்புறம் அதை யார் தகனம் செய்கிறதுக்கான இதை ஏற்றுக்கிறது, ஏன்னா அதை யார் வைக்கணும்னு ஒன்று இருக்கலாம். அதனால அதை யார் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் கலந்து பேசி அப்புறம் அவங்க அம்மா சைடில் இருக்கிற ஒரு தம்பி தான் பண்ண வச்சோம். இந்த மது பழக்கம் வந்து எவ்வளோ காலமாக அவருக்கு இருந்திருக்குன்னு விசாரிச்சிருக்கீங்களா நீங்கள்? அதான் அவங்க தான் சொல்கிறாங்களே, ரொம்ப வருஷமாக இருக்குங்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்சு அவங்க தாய் தந்தை மறைவுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாயிட்டாரோன்னு தோணுது.